ஹாய், ஒரு ரேண்டம் டே vlog பார்க்கலாமா? காலைல 5:00 எழுந்து ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சமையல் போது டிஃபன், லன்ச் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணோம். அது ப்ரிப்பேர் பண்ணுற வேலையிலே வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையும் சைமல்டேனியஸாக முடிச்சாச்சு. அண்ட் தென் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே லன்ச் பேக் பண்ணியாச்சு. எனக்கு 7:30 டியூட்டி, அவருக்கு 10:00 தான் டியூட்டி. இருந்தாலும் என் கூடவே சேர்த்து அவருக்கும் லன்ச் பேக் பண்ணியாச்சு. அண்ட் தென் நைட்டே அவருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அவர் எழுந்ததுக்கப்புறம் அதை குடிச்சுப்பார். அண்ட் தென் எப்போவுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை கொஞ்சம் நீட் பண்ணி எல்லா அழுக்கு பாத்திரத்தையும் சிங்கில் போட்டுருவேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வாஷ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் டியூட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம மழை. ஸோ பஸ்ஸை மிஸ் பண்ணிவிடுவேனோ நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் சேசிங்க்கு அப்புறம் தான் பஸ்ஸில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸும் ரீச் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப மழையாகவே இருந்தது ஃபுல் டே. அண்ட் தென் ஈவினிங் கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு மெஹந்தி இருந்தது. ஸோ அங்கேயும் போய் மெஹந்தி வச்சுட்டு நைட்டு ஒரு 10:00 போல் ரிட்டர்ன் பண்ணியாச்சு வீட்டுக்கு. குயிக்காக டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 2 saree நாளைக்கே வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த 2 சாரியும் அயன் பண்ணியாச்சு. இது எல்லாமே பண்ணி முடிக்கும் போது டைம் பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 5 sarees இருந்தது. ஸோ அது நாளைக்கு அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு, ஸோ தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மூத்திக்காக ட்ரை நட்ஸ் எல்லாமே ஊற வச்சுருவேன். ஸோ அதுக்கான ப்ராசஸையும் முடித்தாச்சு. ஸோ எல்லாமே பண்ணி முடிக்க 12:30 ஆகிடுச்சு. இன்னொரு vlogல பார்க்கலாம். குட் நைட், பாய். ஃபாலோ ஃபார் மோர்.